நிரந்தரம் என்பது ஏதுமில்லை. நிரந்தரத்திற்காக நாம் எதை போராடுகிறோமோ அது கிட்டுவதும் இல்லை. வாழ்க்கையிலே வருவது வரட்டும், போவது போகட்டும் என்று இருந்தால் அவர்களுக்கு நிரந்தரம் என்பது தானாக வந்தமையும். நிரந்தரத்தை தேடுகிற பொழுது அவன் அதற்கு பாத்திரமானவனாக இருக்க வேண்டும். அப்படியானால் எது நிரந்தரம்? இந்த வாழ்க்கை நிரந்தரமா? நமக்கு கிடைத்த பொருட்கள் நமக்கு நிரந்தரமா? நாம் பார்ப்பதெல்லாம் நமக்கு உரிமை என்ற நிரந்தரமா? ஆனால் எது நிரந்தரமாக இருக்க வேண்டும்? உன் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆத்மா நமக்கு வழிகாட்டுவது நிரந்தரமாக இருக்க வேண்டும். அகத்திலே எழுகின்ற ஒலி நிரந்தரமாக கேட்க வேண்டும். மனதிலே படுகின்ற சில விஷயங்கள் நீங்காததாக இருக்க வேண்டும். இப்படி இருப்பதுதான் நிரந்தரம். நிரந்தரத்துக்காக நாம் அகமனத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை தட்டி எழுப்பினால் அது நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தரும். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம்.